வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூங்குடி, இங்க வா, ஏன் வந்து உட்காரு. எதுக்கு? அம்மா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா என் மனசுல இருந்த பாரெல்லாம் போயிருச்சு. பூங்குடி, வா உட்காரு, நம்ம பேசிட்டு இருக்கலாம். வா. ஏய், எங்க போற? கடவுள் வருவாரு, அவர் கூட உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு. ஏய் பூங்குடி, பூங்குடி. கடவுள் வருவாரா? அவர் கூட நான் ஏன் சண்டை போடணும்? ஏய் பூங்குடி. ஐயா, இந்தாங்க ஐயா. கொஞ்சம் மறுப்பா. இந்தா இத எப்படி வச்சுக்க. ஐயா, இது எதுக்குங்க ஐயா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிள்ளைகளுக்கு போய் ஸ்வீட் வாங்கி கொடு, சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. சரிங்க. ரஞ்சிதா, ரஞ்சிதா. இவளுக்கு எங்க காது கேட்க போகுது? சின்னவனே, பெரியவனே, அப்பா வாங்கடா. வரப்பா. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வாங்க. வரப்பா. வாங்கப்பா. என்னப்பா? என்னப்பா? மாமா, என்ன மாமா? மருமகளே, நீ வந்துட்டியா? என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்க போகுது. அதான் உங்க எல்லார்ட்டையும் சொல்லணும்னு கூப்பிட்டேன். மாமா, அத்தையும் கூப்பிட்டுட்டு வந்துடவா? அவளுக்கு சொன்னா மட்டும் கேட்டுற போகுதா? இல்ல மாமா, அது வந்து அப்பா, நல்ல விஷயம் சொல்றீங்க, அம்மாவும் இருக்கட்டுமே. ஏய் வா, வாங்குறேன்ல, வா. என்னங்க? உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். சந்தோஷமான விஷயமா? பாரு, பக்கன்னு புடிச்சிட்டாளே அர்ச்சனா. மாமா, இப்ப எல்லாம் உங்க அத்தைக்காரி ரொம்ப நல்லா தேறிட்டா. நான் எங்கங்க ஊர்னே, என் உடம்ப பாருங்க. இதுக்கு தான் இவளை கூப்பிட கூடாதுன்னு சொன்னேன். கூப்பாடு போட்டேனா? இல்லையே, அமைதியா தானே பேசுறேன். அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். சின்னவனே, கூப்பிட வேணான்னு சொன்னேன்ல, ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சா என்ன பாடுபடுத்துறா? நல்ல விஷயமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏ, அப்பப்ப நல்லதாவும் சொல்ற, நாசமாவும் சொல்ற. உன் திருவாயை திறக்காம கொஞ்சம் அமைதியாரு. பெரியவனே, அப்பா, உன் தலையில தான் நிறைய சும்மா விழுக போகுது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, வீட்டுல முக்கியமான விசேஷம். எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு விசேஷத்தை நீ தானே பார்க்கணும். என்னப்பா விசேஷம்? டேய், நம்ம வீட்டுல விசேஷம்னா வேற என்னவா இருக்கும்? அட, என்ன ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பாத்துக்கிறீங்க? விசேஷம்னா என்ன? நம்ம சக்திக்கு கல்யாணமா இருக்கும். அடடே ரஞ்சிதா, அசத்திரியே. ஏன் இவங்க யாருக்குமே புரியாத விஷயம் உனக்கு மட்டும் டக்குன்னு புரிஞ்சிருச்சு? என்ன இருந்தாலும் இந்த வீட்டு குடும்ப தலைவிங்கிறத நீ அப்பப்ப நிரூபிக்கிற. இத்தனை வருஷமா என் கூட வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா விடுமா? சின்னவனே, என்னடா உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் காணோம்? அப்பா, அது வந்து ரஞ்சிதா, பொண்ணு யாருன்னு தெரியுமா? இந்த சுத்து வட்டாரத்திலே அவங்கதான் பெரிய ஆளு. நான் சொல்றது கேட்கலையா? இந்த வீட்டுக்கு வர போறாளே மருமக. மருமகளா? ஆமா, பெரிய இடம்.
ஆ, நல்ல வசதியான இடமா? அடேங்கப்பா, ஜில்லா கோர்ட்ல போய் வக்கீலா சேர்த்துடலாம் போல இருக்கு. பாயிண்டா பட்டு பட்டுன்னு பிடிக்கிற. வசதினா சாதாரண வசதி இல்ல, நம்மளை விட 4 மடங்கு 5 மடங்கு அதிகம். எல்லாத்தையும் விட முக்கியம், அத்தனை சொத்துக்கும் அது ஒரே பொண்ணுதான் வாரிசு. அப்படின்னா சொத்து புறம் யாருக்கு வரும்? நம்ம சக்திக்கு தானே வரும். வசதி வாய்ப்புல எந்த குறைச்சலும் இல்ல. பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? மாமா. சொல்லு மருமகளே. இல்ல மாமா, வசதி வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம சக்திக்கு என்ன? இல்ல மாமா, அவ மனசுல என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவ மனசுல நான் தான் இருப்பேன். இல்லைங்க மாமா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாருமா, நான் பொம்பளை பிள்ளை வேணா ஒழுங்கா வளர்க்காம இருக்கலாம், ஆனா என் பசங்களை அப்படி வளர்த்திருக்கேன். என் சிங்கக்குட்டிகளை தங்கமா வளர்த்திருக்கேன். இவங்க 2 பேரும் நில்லுன்னா நிப்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க. உனக்கே தெரியுமில்ல? தெரியும் மாமா. இருந்தாலும் சக்தி சொல்லு அவர்கிட்ட. இங்க பாரு, எப்படி இருக்கா என் மருமக? ரொம்ப நல்லா இருக்கா. உனக்கு காது போச்சுன்னு கவலைப்படாத. ஒரு கெட்டது நடந்தாதான் ஒரு நல்லது நடக்கும். உனக்கு கெட்ட காரியம் நடந்துச்சு, என் பையனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. காட்டுமா? அர்ச்சனா இந்தா பாரேன். அர்ச்சனா எப்படி இருக்கா பொண்ணு? நல்லா இருக்கா மாமா. சக்தி என்கிட்ட சொன்னதை அவர்கிட்ட சொல்லிடு. இந்தாங்கப்பா. சக்தி, இது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பொக்கிஷம்டா. உனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்புறம் என்ன, கல்யாண வேலையில ஆரம்பிச்சிடலாமா? மாமா, சக்தி இன்னும் முடிவு சொல்லவே இல்லையே. என் பிள்ளை என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. இல்ல மாமா. சக்தி என்னடா இன்னமும் சொல்லாம இருக்க? உன் முடிவை சொல்லு. அண்ணி, நான் சொல்ல என்ன இருக்கு? அப்பா எடுத்த முடிவு தான் எனக்கும்.